செல்ல குட்டி உன்னோட பலூன். நம்பர் 1 நம்பர் 2 அங்க பாருங்க மோட்டு பத்துல வந்துட்டு இருக்காங்க. ஜான் ஆக போறா டான், ஜான் ஆக போறா டான். மோட்டு பத்துல இப்போ என்னோட வலையில சிக்க போறாங்க. இப்ப அவங்கள யாரு காப்பாத்துவாங்க? பிரமாதம் பாஸ், பிரமாதம். என்ன அருமையான கவிதை சொன்னீங்க. விட்டுட்டு கொஞ்சம் வேலை செய்ய பாருங்க. வாங்க வாங்க, சக்கரத்தை சுத்தி பரிசை வெல்லுங்க. இதுல என்ன நம்பர் வருதோ அது போர்டுல இருக்கும். அதுக்கு பின்னாடி இருக்கிற பரிசு பொருள் உங்களோடது. சக்கரத்தை சுத்தினாலே எங்களுக்கு பரிசு எல்லாம் கொடுப்பீங்களா? இந்த நான் சுத்துறேன் இருங்க. நம்பர் 13. சரி வாங்க சார், நம்பர் 13ல என்ன இருக்குன்னு பார்க்கலாம். அட இது என்ன நம்பர் 13ல சமோசா இருக்கு. இது உங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா இதுதான் உங்களுக்கு கிடைச்சிருக்க பரிசு சார். இத நீங்க கண்டிப்பா வாங்கியே ஆகணும். ஆமாங்க ஆமாங்க, எனக்கு சமோசனா உயிரோ உயிருங்க. கொடுங்க கொடுங்க, தட்டு நிறைய கொடுங்க. நீ ஒரு சுத்து சுத்தேன்டா பண்ணிட்டா போச்சு. நம்பர் 27. வா வா. சரி உங்களுக்கு இப்ப என்ன வந்திருக்குன்னு பார்க்கலாம். மணமகள் அப்சரா வந்திருக்கா. மணமகள் அப்சரானா என்ன அர்த்தம் சொல்லுங்க. இந்த மணமகள் கூட தான் உங்களுக்கு கல்யாணம் நடக்க போகுது. மணமகளை கூட்டிட்டு வாங்க. அது என்னது மோட்டோ? உங்களோட மணமகள். நீங்க இவளை கூட்டிட்டு போய் கல்யாணம் பண்ணிக்கலாம். ஐயோ வேணாம் வேணாம், இந்த ஜென்மத்தில் நான் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவே இல்ல. நாதா வாங்க, இனிமே என்னோட வாழ்க்கை எல்லாமே உங்க கூட தான். இங்க பாருங்க, நீங்க புகழ்ந்து பேசுற அளவுக்கு என்கிட்ட எதுவுமே இல்ல. இல்ல அப்படியெல்லாம் சொல்லாதீங்க என் உயிர் நாதா. இப்படி எல்லாத்துல பயமுறுத்தாதீங்க. ஓடாதீங்க, நில்லுங்க நாதா, நில்லுங்க, நானும் வரேன். மோட்டோ, ஒருவேளை அவ வந்தா நான் என்னை தேடாத லெட்டர் எழுதி வச்சுட்டு எங்கேயோ ஓடி போயிட்டு தான் ஒரு பீலா வள்ளி விட மோட்டோ. நீ சொல்லு, நான் மாத்தி சொல்லு. நான் சொல்லவே மாட்டேன் எங்க இருக்கான்னு. என்னோட உயிர்நாதனை எங்க? ஐயோ எனக்கு தெரியாதே. உங்க உயிர்நாதன் எங்க போனான்னு எனக்கு சத்தியமா தெரியாதுங்க. என்னோட வருங்கால வீட்டுக்கார் எங்க? இங்க பாருங்க, ஒருவேளை அவர் கூட எனக்கு கல்யாணம் நடந்தா இந்த வீட்ல இருக்க எல்லா வேலையும் நானே செய்வேன். அப்புறம் நீங்க 2 பேரும் வாழ்க்கையெல்லாம் நிம்மதியா இருக்கலாம். சரிதானே கொழுந்தனாரே? கொழுந்தனாரா? நீங்க அவரோட தம்பி தானே? அப்படின்னா நீங்க எனக்கு கொழுந்தனாரு தானே? நீங்க சொன்னா சரியாதான் இருக்கும். எல்லாமே கரெக்டா தான் இருக்கு. இனி இந்த வீடு உங்களுது தாங்க. அதுவும் அங்க பாருங்க, டேபிள் கடையில பம்பிக்கிட்டு இருக்கா. 10 தூக்கிட்டு வாங்க அவனை. நண்பா வரட்டுமா? வெளியே வாங்க என்னோட உயிர்நாதா, வாங்க வெளியே வாங்க. இங்க பாரு, நான் உயிர்நாதனும் இல்ல, உலகநாதனும் இல்ல, அருமநாதனும் இல்ல. வெளியில போ. இங்க பாரு, நான் ஒன்னும் உயிர்நாதனும் கிடையாது, அருமநாதனும் கிடையாது. நீங்க சொல்றதெல்லாம் சரிதாங்க. கேட்டரிங் ஆர்டர் உங்ககிட்ட கொடுத்துறோம். சாப்பாடு நல்லா இருக்கணும். இலையில 2 சமோசா கன்ஃபார்மா இருக்கணும். இது என் உயிர் நண்பனோட கல்யாணம். எல்லாம் நல்லபடியா நடக்கணும். காஜா காஜா,
குதிரை பாக்குறதுக்கும் சூப்பரா இருக்கணுமாப்பா. அட என் உயிர் நண்பா உடன்பிற சகோதரா, சேர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கணும்ப்பா. 1000 கெஸ்ட்டுக்கு மேல வருவாங்கப்பா, கணக்கே இல்ல. அடடா, இவங்க எல்லாம் ஒண்ணு சேர்ந்து அந்த பேரழிகை என் தலையில கட்டி வைக்காம விட மாட்டாங்க போல இருக்கு. அதுக்குள்ள எப்படியாவது நிப்பாட்டி ஆகணும். தாம தூமனை இருக்கணுமா ஐயா? இங்க பாருங்க, நான் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியா எல்லாம் இல்ல, சொன்னா கேளுங்க. ஐயோமா, ஏ பத்லு, என்ன ஆச்சு? நீ எதுக்கு இப்படி வேகமா ஓடி வந்துகிட்டு இருக்க? என்ன விஷயம் சொல்லு. நான் என்னன்னு சொல்றது சிங்கம் சார், அதாவது ஆனா அண்ணி ரொம்ப அழகா இருக்காங்களே. கடைசியில உங்க வாயிலே அந்த வார்த்தை வந்துருச்சு. என்ன எதுக்கு எல்லாரும் சேர்ந்து சிக்க வைக்க பாக்குறீங்க சிங்கம் சார்? உள்ள நான் ஒளிஞ்சுக்கிறேன். யாராவது என்ன தேடி வந்தாங்கன்னா என் சொந்த ஊர் போதமங்கலத்துக்கே போயிட்டேன்னு சொல்லிடுங்க சார். சரி சரி, ஓ உள்ள போய் உட்காரு. இந்தாங்க தண்ணி. தண்ணி அக்கா, நல்ல நேரம். தேங்க்யூ தேங்க்யூ. என்னங்க, வாங்க வந்து சாப்பாடு சாப்பிடுங்க. நீங்க ஓடி ஓடி களைச்சு போயிருப்பீங்க. இனிமே ஓடாதீங்க. ஆத்தா வந்துட்டாங்களே, இப்ப நான் என்ன பண்றது? அடுத்து எங்க போறது தெரியலையே. பாக்ஸர் அண்ணா என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ், காப்பாத்துங்க. ஓய், என்னாச்சு பத்லு? பாக்ஸர் அண்ணா, ஒரு பொண்ணு திடீர்னு என்னதான் கல்யாணம் பண்ணிக்கவன ரொம்ப அடம் பிடிக்கிறா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவகிட்ட இருந்து என்னை எப்படியாவது காப்பாத்துங்க ஜென்டில்மேன். பத்லு அழுவாத, நான் உனக்காக ஏதாவது பண்றேன். எங்க பாக்ஸரு, பத்துலுக்கு புரிய வைங்க. பொண்ணு தங்கமான பொண்ணு, முக்கியமா இவனை நல்லா பாத்துப்பான்னு சொல்லுங்க. அடடா, இவன் இங்க வந்துட்டாளா? பாக்ஸர் அண்ணா, பாருங்க. இவர் என்ன கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொல்றாரு. பாக்ஸர் அண்ணா, நீங்களாவது புரிய வைங்க. நீ என்ன அண்ணன் நான் சொன்னேன்? ஆ, ஆமா, உங்களை பார்த்தா எனக்கு என் அண்ணன் தான் ஞாபகத்துக்கு வராரு. நீ என் தங்கச்சியே கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா? டேய் பத்துலு, அவங்க ரொம்ப நல்லவங்கடா. டேய், உன்னை கண்ணு கூட வச்சு பத்திரமா பாத்துப்பாங்கடி. ஆமா, முடியாது பாக்ஸர் அண்ணா, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க முடியாது. வேணும்னா உங்க கையால 3 குத்து குத்தி உங்க மூஞ்சி மாதிரி கூட என் மூஞ்ச அப்படியா? மாத்திருங்க. ஆசையா கேக்குறல? இந்தா தேங்க்யூ பாக்ஸர் அண்ணா, நான் ஆசைப்பட்டீங்கடா. ஐயோ அம்மா. மாப்பிள்ள வந்துட்டாரு, கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டாரு. பாத்தீங்களா, ஜம்ப் பண்ணி குதிரையில ஜொங்கின்னு உட்கார்ந்துட்டாரு. வந்துட்டீங்களா என் உயிர்நாதா? மண்டபம் எங்க இருக்கு? அடே, என்ன காப்பாத்து. ஏய் பத்லு, ஸ்டாப் in the name of law. சட்டத்தின் மீது ஆணையம். நில்லு. நில்லுங்க, நில்லுங்க. டேய், கல்யாணம் பண்ணிக்கேண்டா. டேய், தப்பிச்சு போகாதடா. டேய், அது பொண்ணு நல்லா பண்றா. கட்டி போடா. டேய் எங்கடா போச்சிட்டு? பத்லு, டேய் சொல்றது கேளுடா. டேய் பத்லு, நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க? ரொம்ப நல்ல பொண்ணுடா, உன்னை நல்லா பாத்துப்பா, புரிஞ்சுக்கோ. கட்டிக்கோ ஏண்டா. கல்யாணத்தை பண்ணிக்கோப்பா. அடே மோட்டோ, ஆண்டவன் கொடுத்த அறிவை நிறைய பேர் யூஸ் பண்ணாமே விட்டுறாங்க. நீ நல்லா யோசனை பண்ணி பாரு. யாராவது லக்கி டிராவ்ல ஒரு பொண்ணை பரிசா கொடுப்பாங்களா? அப்படி கொடுத்தா அது யாரா இருக்க முடியும்? யோசி, நல்லா யோசி, திங்க் பண்ணி யோசி. யோசிடா, யோசி. புடிச்சிடா ஜான். பாரு, உன் வேலையை நான் முடிச்சிட்டேன். என்ன 2 நாள்ல நான் உங்களுக்கு தொல்லை கொடுத்தேன்னா அவங்க தானாவே இந்த ஊரை விட்டு தலை தெறிக்க ஓடிடுவாங்க. பேசினா மட்டும் கூட ஒரு நிமிஷம் இரு. காசு இதோ இதுலதான் இருக்கு. ஆனா அதுக்கு முன்னாடி அவங்கள விரட்டிடு. சரி சரி விரட்டிடுறேன். ஆனா அதுக்கு முன்னால இந்த விக்க கழட்டி வச்சிடுறேன். என்னப்பா ஒரே நிமிஷத்துல வெப்பம் இவ்வளவு அதிகமா இருக்கு? உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சிருச்சு. இப்ப நான் என்ன பண்றது? அந்த விஷயத்தை எல்லாரும் மறந்துருங்க. இது என்னோட சொந்த விஷயம். இவனை நான் சும்மா விட போறது இல்ல. இப்ப நம்ம எங்கடா போறது? வேனுக்குள்ளையா, இல்ல ஏதாவது பொறுதற்குள்ளையா, இல்ல மேஜிக் அடியிலையா? இதோ வந்துட்டேன்டா. டேய், பனைமரத்து மேல ஒளிஞ்சுக்கிட்டா நாங்க விட்டுருவோமா? அந்த லொகேஷன்ல இது வரைக்கும் உன்னை வச்சு நான் அடிச்சதே இல்ல. இப்ப அடிக்கிறேன்டா. இங்க பாரு இளைங்களா, தள்ளி தள்ளி இருக்காதீங்க. அப்படியே நெருக்கமா வந்து அப்படியே கவர் பண்ணுங்க பாக்கலாம். அது பண்ணுவியா பண்ணுவியா? அவன் உன் ஜாடையில இருக்கும் போதே நினைச்சடா உன் சொந்தக்காரனா தான் இருக்கணும்னு. எவ்வளவு ஏமாத்துனடா.
சிங்கம் சார், நான் ஜெயிலுக்கு போறேன். அங்க உங்களை சந்திக்கிறேன். வாங்க. பாய் பாய் பத்லு. பாய் பாய். டேய், நீ எங்க போனாலும் உன்னை பிடிச்சி அதே மாதிரி ஒரு பொண்ணை உன் தலையில கட்டி வச்சு உன்னை ஆயில் சிறைக்கதி ஆக்கல. நான் அண்ணாமலை இல்லடா. Watch India's largest kids library only on Jio Hotstar. Download the app now.